ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது மேசத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்க, ரிஷப மனையில் சுக்கிரன் வீற்றிருக்க, மிதுன மனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க, ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவானும் செவ்வாயும் இரண்டு கிரகங்கள் மீன மனையில் அமர்ந்திருக்கு. ஸோ இந்த மே மாதம் கிரகங்களினுடைய பெயர்ச்சி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது. அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல் சூரிய பகவானும் புதன் பகவானும் பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி எங்கிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சி ஆகிறது. எங்கே? மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு. அதே போல் குரு பெயர்ச்சி வாக்கிய கணிதப்படி குரு பகவான் பார்த்திங்கன்னா 26/4 அதாவது 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு செய்தால் இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கும் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, மே மாதம் எப்படி இருக்க போகுது, அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கு. இரண்டு பாவ கிரகங்கள் இணைந்திருக்கு. சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த கோபம் ஆக்ரோஷத்தினாலேயே சில சமயங்களில் சில வாய்ப்புகளை தவற விட்டிருப்பீங்க இந்த மிதுனராசி என்பர்கள். இப்போ இந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அந்த தன்மை அப்படியே விலகப் போகிறது. எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு உபத்திரம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அப்படியே வெளியேறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் தொழிலில் மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது. பொருளாதார விஷயத்தில் லாபம், அதாவது செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய, ஒரு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய, புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமைய போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஏன்னா இதனால் வரை கோபம்ங்கிறது இந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே அந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம், ப்ரெஷர் இருக்குது. பட் அது இப்போ விலகப் போகிறது இந்த மே 11க்கு அப்புறம். அதே சமயத்தில் குரு உங்கள் ராசியில் உட்கார்ந்திருக்கார். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை நிச்சயமாக உருவாக்கும். அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பதற்கு நல்ல ஒரு தன்மை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, புதன் உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே லாபம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஸோ இதை சார்ந்த விஷயத்தில் தான் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைகிறது. அந்த பொருளாதார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் சுக்கிரனும் உங்கள் ராசியிலேயே உட்கார போகிறாங்க. அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பணப்புழக்கம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அதாவது போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம், மே மாதம் உற்சாகமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதுவும் சனி பகவான் 10ல் இருக்கார். தொழில் ஸ்தானத்தின், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்திருக்கார். அந்த சனி பகவான் 2 வேலை செய்வார். ஒன்று வலியை கொடுப்பார், ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த மாத இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா
உங்கள் தொழிலில் மேன்மை. இதுவரைக்கும் ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், இது நடக்கல அது நடக்கல, ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு 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 வகையான ஒரு அழுத்தம், ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதத்திலிருந்து அது எண்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது நல்ல அபிவிருத்திக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், புதிய கிளைகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள், ஒரு சிலருக்கு புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தன்மையும் இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக உண்டுங்கிறத ஸ்ட்ராங்காக 100% நான் சொல்லுவேன். சார் வேலை விஷயம் எப்படி சார் இருக்குது? இப்போ நான் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன், எப்படி இருக்குது? 6க்குரியவனான அந்த செவ்வாய் பகவான் 10ல் உட்கார்ந்து திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். இப்போது இந்த மே 11க்கு அப்புறம் செவ்வாய் 11ல் போய் உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார போகிறார். அப்போ என்ன நடக்க போகுது? எதிர்ப்புகள், உங்கள் வேலைக்கு குடைச்சல் கொடுத்தவங்க வெளியில் போகிறாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் உபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அப்படியே வெளியேற போகிறாங்க. அப்போ என்ன நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த கோபம் வந்த விஷயங்கள், செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள், நல்ல உழைச்சேன் சார், உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கலங்கிறவங்க, ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மாதம், மே மாதம் உண்டு. ஸோ மே மாதம் தொழில், வேலை, வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லலாம். அடுத்து கடன் விஷயங்கள் எப்படி சார் இருக்க போகுது? கடன், எதிர்ப்பு, பகை, ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இந்த மாதம் இருக்க போகுதுன்னா, 6ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? சனியோடு சேர்ந்துருக்கார். கண்டிப்பாக ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு, உபத்திரவங்கிறது நிறைய மிதுனத்துக்கு கொடுத்துருக்கோம். இந்த 11க்கு அப்புறம் சரியாயிருது. 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். எதெல்லாம் வழியை கொடுத்ததோ அந்த வழியிலிருந்து வெற்றி. 11ஆம் இடம் என்பது வெற்றி. அப்போது வலிக்கே வலி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஹெல்த் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்கள் சரியாக போகிறது. எதிர்ப்புகள் விலகப் போகிறது. வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்கில் வெற்றியடைய போகிறீர்கள், அல்லது அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் இடம், நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. என செவ்வாய் ஆட்சி பலம் அடைய போகிறார். சுக்கிரன் நேராக உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார். அப்போ மிதுன ராசி என்பவர்கள் யாரெல்லாம் இடம், நிலம், வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அதற்கு சாதகமாக இந்த மாதம் இருக்கிறது. அது குறிப்பாக மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பர். அப்போ இடம் வாங்கிக்கலாம், நிலம் வாங்கிக்கலாம். இது தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அப்படி விலகுதுன்னு அர்த்தம். சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் வேற உச்ச பலத்தோடு இருக்கா, அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், அரசியலில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அரசியல்வாதிகளுடன் தொடர்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு, சூரியனை போய் மிளிரக்கூடிய தன்மை, சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே போல் சுற்றி வரக்கூடிய பாக்கியங்கள். ஸோ இதெல்லாமே மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம்? மே மாதம் எப்படி இருக்கும்? இந்த மே மாதம் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. திருமணம், நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது, அல்லது திருமணம் ஃபிக்ஸ் ஆக போகிறது. தங்கு தடையில்லாமல் நடப்பதற்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரனும் வந்து உங்கள் ராசியில் அமரப்போகிறார். 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் குருவோடு சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் 7ஆம் அதிபதியான குருவும் இணைந்து உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு திருமணஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் அல்லது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள், சுப காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நல்லாவே இருக்கு. எப்போ? இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு.
சூரியன் பாருங்க 11ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி வெற்றி ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு உங்கள் ஆழ்மனதில் சில நல்ல விஷயங்கள் தோன்றும். ஒரு அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும், ஸ்ட்ராங்காக கொடுக்கும். அதிகாரத்துக்கு செல்லணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், அதற்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், ஒரு குரூப் 1 குரூப் 2 எழுதணும், பேங்கிங் செக்டாரில் போகணும், ரயில்வே செக்டார் போகணும், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் உங்கள் எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதி எங்கே இருக்க போகிறார்? உங்கள் ராசியிலே வந்து அமரப்போகிறார். 5ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்க போகிறார். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தான அதிபதியான அந்த சுக்கிரனோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது மே மாதம் 14க்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கான அத்தனை அம்சங்களும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாலும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாலும் பரிபூரணமாக இருக்க போகிறது. எத்தனை வழிபாடு எடுத்திருந்தீங்க, எத்தனை குழந்தை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள், அது செஞ்சேன் இது செஞ்சேன், எனக்கு அந்த குழந்தை பாக்கியம் மட்டுமே இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு கோச்சார ரீதியாக இந்த காலகட்டம் சிறப்பு இருக்குது. ஏன்னா இது ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார், குழந்தை ஸ்தான கிரகமான சுக்கிரனோட சேர்ந்து இருக்குது. அப்போ சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக பரிபூரணமாக உண்டு. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது கண்டிப்பாக சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதம் 11ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும் 12ல் போய் மறைகிறார். அப்போ புதன் 4க்குரியவன், தாயை குறிக்கக்கூடியது, சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியது, ரெண்டும் போய் 12ல் மறைகிறதுனால தாய் தந்தையினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் அவர்களை சரியாக பார்த்து கொள்வதும் மிதுனத்துக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் உயர்வை தரக்கூடிய, ஏற்றத்தை தரக்கூடிய, நல்ல நல்ல செய்திகளை தரக்கூடிய, ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருக்கா, இல்லை வேலை தானா? அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.